வணக்கம். பாண்டிச்சேரினாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பீச் தான் இல்லையா? ஆனா அந்த அழகான நகரத்துக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக ரகசியவே புதைஞ்சிருக்கு. அதுதான் மணக்குள விநாயகர் கோயில். வாங்க அந்த கோயிலுக்குள்ள என்னென்ன ஆச்சரியமான கதைகள் மறைஞ்சிருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். பாண்டிச்சேரியை ஏன் சித்தர் உலகம்னு சொல்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அங்கதான் பல சித்தர்கள் வாழ்ந்து தங்களோட சக்தியை அந்த மண்ணிலேயே கலந்துருக்காங்களாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல எவ்வளவு ரகசியங்கள் புதைஞ்சிருக்கோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது ஏதோ நேத்து கட்டின கோயில் இல்லைங்க. சுமார் 400 வருஷத்துக்கு மேல பல தலைமுறைகளோட நம்பிக்கையையும் வரலாற்றையும் தனக்குள்ள அடக்கி இன்னைக்கும் எவ்வளவு கம்பீரமா நிக்குது பாருங்க. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கோயில்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்குமே ஒரு நுழைவு வாசல் மாதிரி முதல் மரியாதைக்குரிய தெய்வமா இருக்கிறது நம்ம மணக்குள விநாயகர் தான். இவரோட முதல் ரகசியமே ரொம்பவே ஆச்சரியமானது. அது என்னன்னு பார்க்கலாமா? என்னது, ஆங்கிலேயர்கள் விநாயகர் சிலையை கடல்ல தூக்கி எறிஞ்சாங்களா? நம்பவே முடியல. ஆனா இதுதான் முதல் ரகசியம். அவங்க ஒரு தடவை இல்ல, பல தடவை இந்த விநாயகர் சிலையை கடல்ல தூக்கி வீசியிருக்காங்க. எதுக்காக அப்படி செஞ்சாங்க? அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது? இது ஏதோ ஒரு கட்டுக்கதைன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெரிய அரசாங்கத்தையே எதிர்த்து நின்ன மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையோட அடையாளம். அந்த காலத்துல நடந்த ஒரு உண்மையான அற்புதத்தை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த விநாயகர் சிலையை தூக்கிட்டு போய் கடல்ல வீசிட்டாங்க. ஆனா அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அதே சிலை அதே இடத்துல இருக்கு. இது ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல. அவங்க தூக்கி வீச வீச சிலை திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டே இருந்துச்சு. கடைசியில அவங்களோட முயற்சி படுதோல்வி அடைஞ்சது. கடைசியில என்னாச்சு தெரியுமா? எந்த வெள்ளையர்களால அந்த பிள்ளையார 1 இன்ச் கூட அசைக்க முடியலையோ அவங்க பேராலேயே அவருக்கு வெள்ளை பிள்ளையார்னு ஒரு பேரும் வந்துருச்சு. இதுதான் நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட முதல் ரகசியம். ஆனா இந்த கோயிலோட சக்தி அந்த அற்புதத்தோட மட்டுமே நின்னுடல. அதுக்கும் மேல ஒரு பெரிய சித்தருக்கும் இந்த இடத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. அதுதான் நம்மளோட அடுத்த ரகசியம். தொல்லைக்காது சுவாமிகள்னு ஒரு பெரிய சித்தர் இந்த விநாயகரை தினமும் வழிபட்டு இதே இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். அதாவது தன்னோட உயிரை உடம்புலயே நிலைநிறுத்தி ஒரு ஆழ்ந்த தவ நிலைக்கு போயிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலத்தோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, அந்த அற்புதத்தால வெள்ளை பிள்ளையார்னு பேர் வந்துச்சு, சித்தரோட ஜீவசமாதியும் இங்க இருக்கு. அப்போ நாம எல்லாரும் இன்னைக்கு சொல்றோமே மணக்குள விநாயகர், அந்த முக்கியமான பேர் எப்படி வந்துச்சு? அதுக்கான பதில் அந்த பேர்லயே ஒளிஞ்சிருக்கு. வாங்க அந்த பேருக்கு பின்னால இருக்கிற கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியத்தை இப்ப நாம உடைக்கலாம். மணக்குளம், இந்த வார்த்தையை 2ஆ பிரிச்சு பாருங்களேன். என்ன வருது? மணல் அப்புறம் குளம், அதாவது மணல் நிறைந்த குளம். இதுதாங்க அந்த கோயிலோட உண்மையான பேருக்கான மிகப்பெரிய க்ளூ. ஆமாங்க, இதுதான் அந்த கடைசி ரகசியம். பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு கோயில் இருக்கிற இதே இடத்துல மணல் நிறைஞ்ச ஒரு குளம் இருந்திருக்கு. அந்த மணல் குளத்தில் இருந்த விநாயகர் காலப்போக்குல மணற்குளத்து விநாயகராகி இப்போ நாம எல்லாரும் சொல்ற மணக்குள விநாயகர் ஆயிட்டாரு. அப்போ நாம இன்னைக்கு 3 முக்கியமான ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? 1, வெள்ளையர்களால வந்த அந்த வெள்ளப்பிள்ளையாருங்கிற பேரு. 2வது, சித்தரோட ஜீவசமாதியால கிடைச்ச அபரிமிதமான சக்தி. 3வது, அந்த இடத்துல இருந்த மணல் குளத்திலிருந்து உருவான மணக்குள விநாயகருங்கிற உண்மையான பேரு. 400 வருஷங்கிறது ரொம்ப பெரிய காலம். இத்தனை வருஷத்துல நாம இன்னைக்கு பார்த்த இந்த 3 ரகசியங்களை தாண்டி இந்த கோயில் தனக்குள்ள இன்னும் எத்தனை கதைகளை, எத்தனை அற்புதங்களை, எத்தனை ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்குமோ யோசிச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல?